மார்க்கெட்டிங் வந்து நமக்கு வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து காம்படிட்டிவாக இருக்க முடியாது. அதனால நம்மளுடைய பொட்டென்ஷியல் இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல். கோகனட் கன்சியூமிங் கண்ட்ரி, இதோட பொட்டென்ஷியல் பெரிய பொட்டென்ஷியல். இன்னுமே அவேர்னஸ் நமக்கு பாட்டில் நெக்கே நம்ம டாக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோகனட் வந்து சட்னி சாப்பிடாத அதை சாப்பிடாது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருந்தான். ஸோ இந்த ஹெல்த் பேரியரை வந்து இட்ஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பேசி டெவலப் பண்ணி வேர்ல்டு வைடு ஐசிசி இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் இட், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோகனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2 months பேக்கு கோயம்புத்தூரில் நடந்துச்சு இன்டர்நேஷனல் கோகனட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது வந்து ஐசிசி நடத்தினாங்க, இந்தியன் கவர்மெண்ட் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டே நடத்தினாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌட் இல்லை. ஸோ நம்ம என்ன மாதிரி நாம் பார்த்த அளவுக்குன்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ரொமோட் ஆகும்போது ஒரு புல்லிங் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். கோகனட் மறுபடியும் யூஸ் பண்ணால் வெர்ஜின் கோகனட் ஆயில் இது எதுக்கு வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்துச்சுன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகனட் ஆயில். நம்ம அடால்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தான் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில்ங்கிறது டெவலப் ஆச்சு. என்னுடைய இதில் வந்து நம்ம மற்றதெல்லாம் பேசினாங்க. இது என்னன்னா நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் இப்போ என்ன கோகனட்டில் வருது அப்படின்னா கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட், மெச்சூர்ட் கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட். இது என்னாச்சுன்னா பிலிப்பைன்ஸ்லாம் ஒரு 10 லட்சம் காய் 20 லட்சம் காய் ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்காய் தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃப் லேட் ஒரு 5 years அப்போ நீங்கள் ஒரு அங்கெல்லாம் தேங்காயில் வந்து 1 கிலோ இருக்கும், அதில் 300 ml வரும். அந்த 300 ml என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி பண்ணி இடிபி லோட் ஆகிடும், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். சும்மா நீங்கள் தண்ணியை வெளியே விட முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தாங்கன்னா டக்குன்னு அதைய கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. கான்சென்ட்ரேட்டுங்கிறது மெச்சூர்ட் கோகனட், நான் டெண்டர் கோகனட் பற்றி பேசல. மெச்சூர்ட் கோகனட் கான்சென்ட்ரேட் 15 லிட்டர் மெச்சூர்ட் கோகனட் வந்து 1 கிலோ தேன் மாரி ஆகிடும். மெச்சூர்ட் கோகனட்டுக்கும் டெண்டர் கோகனட்டுக்கும் இல்லை ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அதில் இருக்கிற 1% 2% ஆயில். அந்த ஆயில் தான் உங்களுக்கு வந்து ரேடிக்கல் ரான்சிடிசிட்டி வந்து டேஸ்ட் குடிக்கும் போது வராது. அதுக்கு இருக்கிற ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்ட்ரிஃபியூஜ் போட்டு அதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம். கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது போய் நிறைய கண்ட்ரீஸில் இப்போ கோகோ கோலா, பெப்சி இதெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கிறனால தான் அவங்களால திருப்பி வந்து ஒரு நேச்சுரல் இதுக்குள்ளே வர முடியல. அவங்க பெரிய பிராண்ட்ஸ் அவங்களால ஒரு கோகனட் வாட்டரை வந்து அவங்களால அவ்வளோ பெரிய சோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல் ஃப்ரம் அவங்க கண்ட்ரிக்கும் யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். அதனால இந்த கான்சென்ட்ரேட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்திருக்கிறாங்க. அந்த கான்சென்ட்ரேட்டை வந்து அதை போய் அவங்க வந்து நிறைய ஃப்ரூட் மிக்சஸ், பைனாப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு பிளெண்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு